ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டைம் வந்து இப்போது 6 o'clock. ஸோ நம்ம வயநாடு ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ நான் எல்லாம் வண்டியில் எல்லாம் லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் பேசுகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வயநாடு ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ சென்னையிலேருந்து கிளம்புறோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து டே 1. ஸோ இன்றைக்கி என்ன பிளான் பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம இங்கே சென்னை டு மைசூர் போக போகிறோம். ஸோ மைசூரில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் தான் வந்து நம்ம வயநாடு போக போகிறோம். ஸோ இன்றைக்கி ஜேர்னிங்கில் வந்து நீங்கள் சென்னை டு மைசூர் ரைடு பார்க்க போகிறீங்க. ஸோ இது ரூட் பார்த்திங்கன்னா சென்னை டு வேலூர் அண்ட் வேலூர் டு பெங்களூர், அப்புறம் பெங்களூர்லேருந்து மைசூர், அந்த ரோட்டில் தான் போக போகிறோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரௌண்ட் 6:30 ஆக போகுது. ஸோ நம்ம இது வந்து யூஸ்வலான ரோட்டு தான். ஸோ சென்னை டு வேலூர் வந்து ஆல்ரெடி நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. ஸோ நான் அது வந்து இன்பிட்வீனில் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அண்டு அந்த டோல்கேட் கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ டோல்கேட் ஆகுதுன்னு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே மாதிரி எவ்ரி டோல்கேட்டுக்கு நான் அது என்ன டோல்கேட்டு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்றத ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இந்த வயநாடு ட்ரிப் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க என்ஜாய் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து ஹைவே வந்துட்டோம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் டோல்கேட் வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அண்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்ணும். ஸோ மோஸ்ட்லி வேலூர் போகிறதுக்கு முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவோம். சென்னை டு வேலூர் வந்து மோஸ்ட்டாக நான் ஆல்ரெடி நிறைய தடவை ட்ரை பண்ணதுனால ஐ திங்க் இது யூஷுவல் ரோடு தான். பட் வெல்லூருக்கு அப்புறம் வெல்லூர் டு கிருஷ்ணகிரி, ஒசூர் அண்ட் பெங்களூர் வந்து நான் இது வரைக்கும் காரில் வந்து ட்ரைவ் பண்ணதில்லை தனியாக. ஐ மீன் செல்ஃப் ட்ரைவில். பைக்கில் வந்து ஒரு தடவை சென்னை டு பெங்களூர் போயிருக்கேன். பட் காரில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கும் ரோட்ஸ் நல்லாயிருக்கும். ஐ திங்க் வெல்லூர் டு கிருஷ்ணகிரி வந்து ரோடு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஏர்லியராக போகும்போது கொஞ்சம் ரோடு முன்ன பின்ன தான் இருக்கும். அண்ட் பெங்களூர் டு மைசூர் எனக்கு ரோடு எப்படி இருக்குன்னே தெரியாது. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போக போகிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவோட கடைசியில் வந்து இந்த டே 1க்கு எவ்வளோ வந்து எங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்றதும் நான் மென்ஷன் பண்ணுறேன். பெட்ரோலுக்கு எவ்வளோ ஆச்சு, ஃபுட் அண்ட் டோல்கேட்டுக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்றதை நான் கடைசியில் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள்.
ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டோல்கேட் வந்து க்ராஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டோல்கேட் வந்து நம்ம ரெகுலராக க்ராஸ் பண்ணுவோம். எப்போவுமே சென்னை டு வேலூர் போனால் இந்த டோல்கேட் தான் க்ராஸ் பண்ணி போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து 45 ருபீஸ் ஆகும். அண்ட் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30 ஆகுது. ஸோ நம்ம அடுத்த ஸ்டாப் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ அந்த டோல்கேட் க்ராஸ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஆரியாஸ்னு ஒரு ஹோட்டல் பார்த்தோம். சரி, இங்கே நிறுத்திட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்து நிப்பாட்டுறோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் 8:45 ஆகுது. ஸோ உள்ளே போயிட்டு என்ன சாப்பிட்றோன்றத சொல்கிறேன். நான் உங்களுக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னா சொல்கிறேன். இங்கே ஸோ அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ தான் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம். இங்கே சரவண பவன் ஹோட்டல் இருந்தது. ஸோ அங்கே போய் சாப்பிட்லான்னு நிறுத்திட்டோம். ஸோ இங்கே சரவண பவனில் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிதான். அடுத்தது ஸ்டாப்பிங் வந்து லஞ்சுக்கு தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோங்க. அங்கே பாருங்கள், நம்ம தலைவர் டாடா பஞ்ச் வெயிலில் நிற்கிறாரு. செம்ம வெயிலுங்க. ஸோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ 3, 2, 1 ஃபுட்டு வந்துடும். ஓகேங்க, சாப்பிட்டு கிளம்பியாச்சு. சாப்பாடு வந்து சுமார் தான், சர்வீஸும் ரொம்ப சுமார் தான். நிறைய பேர் ஆர்டர் பண்ணிவிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. லக்கிலி எங்களுக்கு ஆர்டர் பண்ண உடனே வந்துடுச்சு. ஓகே, ஸோ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன ஸ்டாப்புன்னு எனக்கே தெரியாது. மேபி வேலூர் தாண்டிட்டு உங்களுக்கு நான் வேலூர் வரைக்கும் ஆல்ரெடி பார்த்த ரோடுன்றதுனால வேலூர் தாண்டிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து வேலூர் கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஐ திங்க் கிருஷ்ணகிரி, ஒசூர் அண்ட் தென் பெங்களூர். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ரோடில் வந்து காரில் ட்ரைவ் பண்ண போகிறது. ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வெயில் வந்து செம வெயிலுங்க, சும்மா பட்டையை கிளப்புது. வாங்க கண்டினியூ பண்ணலாம் ரைடை.
ஓகேங்க, அடுத்தது நம்ம செகண்ட் டோல்கேட் வந்துட்டோம். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10:10 ஆகுது, மார்னிங் 10:10. இது வந்து பள்ளிக்கொண்டா டோல்கேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து 110 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பே பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம் வாங்க. முன்னாடி இன்னொரு டாடா பஞ்ச் நிற்குது. ஸோ அதேமாதிரி ஃபாஸ்டேக் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டுக்கு வந்து நான் இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சைட் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் நான் அது டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்கை ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சென்னை டு வயநாடு போட்டிங்கன்னா அதில் வந்து எத்தனை டோல்கேட் இருக்குது, அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணணுன்றது அதுலேயே உங்களுக்கு காமிச்சிடும். ஐ திங்க் மோஸ்ட்டாக இப்போ கூகுள் மேப்லேயே கூட அது மென்ஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது காமிச்சதில் ஒரு அரௌண்ட் 2000 கிட்ட வந்து ஆகுன்ற மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. ஸோ நான் அதனால் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 2000 வந்து ஃபாஸ்டேக் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ட்ரிப் எப்போயாவது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் இது பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் இல்லாமல் போய் நின்னால் அது ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அதனால் எப்போவுமே ட்ரிப் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபாஸ்டேகில் வந்து பேலன்ஸ் இருக்கான்றதை ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எவ்வளோ ஆகுன்றதும் ஒரு அப்ராக்சிமேட் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருங்க. ஓகேங்களா, வாங்க ரைடை கண்டினியூ பண்ணலாம். Cruising down the highway, windows down low. Sunset paints the sky in a fiery glow. Mountains rise up, touching clouds above. Valleys below, filled with whispers of love. On this road, every scene's a delight. From sunrise to starlight, day to night. Nature's கை வரைக்குதுப்பா. என்ன பண்ணோம், கை வரைக்குது. கிருஷ்ணகிரி 85 கிலோமீட்டர். நீ ஊட்டி போய் சொல்லு, நான் வீடியோ கிருஷ்ணகிரி இன்னும் 85 கிலோமீட்டர். டெல்லி டெல்லி போய்ட்டுமா? டெல்லியா எழுதுலு வந்து ஒரு பண்ணலாமா? எல்லா ஊரும் சுற்றி பார்க்கலாம். சித்தூர், சென்னை, நான் கார் பண்ண மாதிரி இது பண்ணிட்டாப்பா. மேலே காமிச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. ரோடு தான் பின்னாடி எல்லாம் சாஞ்சி வைப்பாங்க. வாணியம்பாடி கிராஸ் பண்ணிட்டோம். இல்லை, இதுதான் வாணியம்பாடி. இதுதான் வாணியம்பாடி. சரி, இதான் வாணியம்பாடி. அடுத்தது கிருஷ்ணகிரி. அப்புறம் நம்ம கால் டாட்டா வந்துச்சு. ஆனால் அங்கே ஒரு டாட்டா வந்துச்சு. வாங்க கைஸ், அது டாடா பஞ்சை ஃபாலோ பண்ணா எங்கே போட்டு பார்ப்போம். நம்ம கால் டாடா பஞ்ச், ஆனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது டாடா பஞ்சும் போகுது. எப்படியே தெரியல.
போகுது. அடுத்த டோல்கேட் வர போகுதுடா, தேர்ட் டோல்கேட். The third டோல்கேட். Guys, டாடா பஞ்சே காணோம். எங்க போச்சு தெரியல. அது இருக்கு. அட ஃபீலா போகுது. நம்ம ஒயிட் அது black. சில்வர். தெரியுமா? அது கோல்லேக்கே வந்துச்சு. வந்துச்சு. The third இது third. அப்புறம் fourth வருதுன்னு நினைக்கிறேன். fourth. ஊட்டி போகணுமா என்ன போகணும் தெரியல எனக்கு. ஊட்டி இல்லை. ஊட்டி வேறு ஊட்டி. இது லெஃப்ட் சைடுல இருக்கு பாரு டாடா பீச். இதோ இங்க அந்த டோல்கேட்ல அங்க போய். டாடா நம்ம இப்ப இங்க இருக்கோம். அது நம்ம ஃபாலோ பண்ண டாடா பஞ்சு. பியர் பார்க்கலாமா கைஸ்? அதெல்லாம் எடுக்காதடா, பின்னாடி இருக்கு உட்கார்ந்து அப்படியே. அதுக்கு ஒரு காசு போடு. அப்ப தெரியுமா கை அங்க போயிட்டு இருக்கு. பரவாயில்லையா? கைஸ் பிரா வேலி பெங்களூர் வேலியோட மலை இருக்கு பாருங்க. அங்க கிட்ட போய் இன்னும் செமையா இருக்கும். அங்க போயிட்டு பார்க்கணும். இது ரோல் ஃபுட் தான் இருக்கு பாருங்க. கிருஷ்ணகிரி வந்து 25 கிலோமீட்டர். கிருஷ்ணகிரி 12 கிலோமீட்டர். ஒரு விஷயம் சொல்லிட்டா. மலையெல்லாம் வெட்டக்கூடாது. அதெல்லாம் வெட்டக்கூடாது. ஆனா சும்மா வெட்டினே இருக்கிறாங்க. அது மேல ஃபேஸ் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஆமா தாத்தா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை நீங்க எங்க போறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பை. ஹாய் गाइस, பாருங்க புது வாட்ச் ஆன் பண்ணிட்டியா? பண்ணேன். செமையா இருக்கா ஃபோர்ட் வாட்ச்? ஒரு அப்பா மூஞ்சி எப்ப பார்த்தே சிரிப்பு. நான் மூஞ்சி காமிக்க போனேன் பாருங்க. அடை ஆய் தம்பி பாருங்க. பாயா நான் சொல்லிட்டா பாய் 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 பாய். கைஸ் பாருங்க ஒரு பெரிய மவுண்டன் பாருங்க கைஸ். செமையா இருக்குதே. கமெண்ட் சொல்லுங்க. அது நீங்க பார்த்துன்னு இருக்கீங்க. கிட்ட வந்துச்சு. அங்க இருக்கு the fourth toll gate. அது வந்து நல்லா சொன்னேன். யோசிக்க ஃப்ரீயா toll gate. toll gate. toll gate. toll gate வந்துச்சு பாருங்க. the fourth எவ்வளோ பெரிய toll gate பாருங்க கைஸ். எவ்வளோ பெரிய toll gate. கோல் இவங்க பெப்பா பிக்க பார்க்கறாங்க. எதுக்குன்னா நான் ஒரு விஷயம் பெப்பா பிக்கலன்னு சொல்லிட்டா.
பெப்பா பிக்ல வந்து அது பெப்பா இருக்கால அங்க லியல் ஜார்ஜோட அக்கா இல்ல ஒரு ஆரிக்குல அங்க லாக் பண்ணி வச்சிருப்பான். நான் கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு போட்டோ வந்து காமிக்கிறேன் பாருங்க. இதோ பாருங்க எத்தனை இருக்குன்னு. காய்ஸ் நிறைய வண்டி இருக்கு பாருங்க. இங்கிருந்து நல்ல வியூ இருக்கு. வெயில் பயங்கரமா இருக்கு. உள்ள ஏதோ வெயில் இருக்கு. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வெயில் 8 10 70. ஓகே கைஸ், என்னோட பையனோட vlogging எப்படி இருந்தது? செம்ம ஃபன்னாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக பண்ணுறாங்களே, என்னோட சூப்பராக பண்ணுறான். வெள்ளூர் டு கிருஷ்ணகிரி ரோடு செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ஒரு சூப்பராக செம்ம ஃபாஸ்ட்டாக வந்தாச்சு. எந்த ஒரு பள்ளம் மேடு எதுவும் இல்லை. ஸோ ரோடு சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒசூர், பெங்களூர், அப்புறம் பெங்களூர்லேருந்து மைசூர் தான். ஸோ வாங்க ரைடு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 5th டோல்கேட் வந்து கிராஸ் பண்ண போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12:30 ஆகுது ஆஃப்டர்நூன். ஸோ இந்த டோல்கேட்டில் வந்து காருக்கு வந்து 35 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்க டோல்கேட்டை கிராஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி வந்துட்டோம். ஸோ இங்கே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ஏன்னா இங்கே கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வந்து ஒரு டோல் ரோடு ஒன்று போகுது. சப்போஸ் நீங்கள் அந்த ரோட்டில் தெரியாமல் போயிட்டீங்கன்னா அது வந்து பெங்களூர் சிட்டிக்குள்ளே போகும். ஸோ நீங்கள் அந்த லெஃப்ட் எடுக்காமல் இந்த ரைட் வழியாக போகணும். ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக வந்தேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட் எடுத்தால் மைசூர் ரோடு வந்துடும் நினைக்கிறேன். பெங்களூர் மைசூர் ரோடு வரும். ஸோ அங்கே எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ரோடு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைஓவர் வந்து போகுது. ஸோ நீங்கள்
தெரியாமல் அந்த ரோட்டில் போயிட்டிங்கன்னா அவ்வளோதான், பெங்களூர் சிட்டி உள்ள அது போயிடும். அண்டு பெங்களூரில் ரோடெலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நம்ம ஒன்ஸ் மேலே ஏறிட்டோம்னா மறுபடியும் இந்த ரோடை பிடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. அந்த ரோடு ஏறாமல் ரைட்டில் வந்துட்டு அநேகமாக கீழே வந்து லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஸோ இந்த லெஃப்ட்டு தாங்க. ஸோ இந்த லெஃப்ட்டு எடுத்தால் மைசூர் போவோம். ஸோ இங்கேயும் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு லெஃப்ட் எடுத்துருங்க. ரைட் எங்கே போகுதுன்னு தெரியல, பெங்களூர் சிட்டி தான் போதோ. பட் லெஃப்ட்டு நீங்கள் எடுத்துருங்க. லெஃப்ட்டு தான் வந்து மைசூர். இங்கே போர்டும் போட்டிருக்கு லெஃப்ட்டு தான் மைசூர்னு. வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6th டோல்கேட் வந்து கிராஸ் பண்ண போகிறோம். இது வந்து மைசூர் ரோடு டோல்கேட். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1:30 ஆகுது ஆஃப்டர்நூன். அண்ட் இங்கே வந்து காருக்கு வந்து ஒன் வே வந்து அரௌண்ட் 145 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்க டோல்கேட் கிராஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு லெஃப்ட்டு வரும். ஸோ இந்த லெஃப்ட் எடுத்துருங்க. மைசூர்னு போட்டிருக்கு பாருங்க போர்டில். ஸோ அநேகமாக நம்ம வந்தது பைபாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே சிட்டி தள்ளி பைபாஸில் வழியாக வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த லெஃப்ட் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து மைசூர் போகிறதுக்கான ரோடு. ஒரு மாதிரி மவுண்டெயின் மாதிரி இருக்குது. ஐ திங்க் இங்கே ஒரு டோல்கேட் வருதுங்க. ஸோ ஆனால் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா டோல்கேட் சார்ஜஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இப்போ இந்த டோல்கேட் பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து 165 போட்டிருக்கு. அந்த டோல்கேட் கிராஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம். என்னடா இது ஒரு சம்பவம் நடக்கலையேன்னு பார்த்தங்க. கடைசியில் நம்ம எவ்வளோதான் கூகுள் மேப் போட்டோம், நம்ம தப்பான ரூட்டில் போயிட்டோம்.
ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் எடுத்திருப்பேன். அங்கே லெஃப்ட் எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கணும். இப்போ நான் மறுபடியும் போயிட்டு யூ டர்ன் போட்டுட்டு வரேன். மறுபடியும் பாருங்கள், இந்த ரோடு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு போகுது. ஸோ நான் லெஃப்ட்டு தான், ஏன்னா இப்போ தான் டோலில் வந்து நம்ம பே பண்ணிவிட்டு வந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் டோல் ரோடுன்னு போட்டுருந்துச்சு. அங்கே ஒரு டோல்கேட் வேறு இருந்தது. ஸோ நம்ம இந்த ரோடு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுன்னு லெஃப்ட் எடுத்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா போது எங்கேயோ போகுது, ரைட்டு ரோடோட கனெக்டே ஆகலை. அது அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 to 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரோடோட கனெக்டே ஆகலை. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மைசூர் போகிறதுக்கான ரோடு. பட் நான் தெரியாமல் இது பார்த்திங்கன்னா பெங்களூர் மைசூர் ஹைவே இது. ஸோ அதில் போயிட்டு அப்புறம் நேராக அது பாட்டு போயிட்டே இருக்குது, ஜாயிண்ட்டே ஆகலை. அப்புறம் கடைசியாக ஒரு இடத்துல போயிட்டு மறுபடியும் யூ டர்ன் போட்டுட்டு மறுபடியும் அந்த சைட்லேருந்து வந்து மறுபடியும் இங்கே திரும்பி யூ டர்ன் போட்டுட்டு மறுபடியும் இப்போ வந்து இந்த ஹைவே வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் வரும்போது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க இந்த இடமும். ஸோ நம்ம இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும், லெஃப்டில் அந்த சர்வீஸ் ரோட்டில் வந்து போகக்கூடாது. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஏறும்போது பார்த்திங்கன்னா அகெயின் இங்கே வேறு ஒரு டோல்கேட் வருது. ஸோ நான் அந்த டோல்கேட் வந்தவுடனே எவ்வளோ சார்ஜுன்றதை நான் சொல்கிறேன். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ஸோ இதுதாங்க அடுத்த டோல்கேட்டு. டைம் பார்த்திங்கன்னா இப்போது 3 o'clock ஆகிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசி டோல்கேட்னு நினைக்கிறேன் மைசூருக்கு. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா காருக்கு வந்து 1 வேக்கு வந்து 165 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இது எனக்கு புரியவே இல்லைன்னா இப்போ தான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டோல்கேட்டில் 145 பே பண்ணோம். இமிடியேட்டாக இந்த டோல்கேட் வருது. இதுதான் அந்த நான் வந்த ரூட் தான் கரெக்டாகன்றது டவுட்டாக இருக்குது. ஓகே வாங்க இந்த டோலை க்ராஸ் பண்ணிவிட்டு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா பெங்களூர் மைசூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து மோஸ்ட்லி வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ ரோடு வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்து கிராஸ் பண்ண முடியாது. எவ்ரி ஒரு 10 kilometers or 15 kilometers ஒன்ஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் ரோடு வருது. அதுவும் வந்து நம்ம நார்மல் ஹைவேஸில் இருக்கிற மாதிரி கிராஸ் ரோடு இல்லை. ஸோ உங்களுக்கு அதேமாதிரி இதில் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 100 km ஸ்பீடுன்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ எல்லோரும் மினிமமே 100 km ஸ்பீடில் தான் போகிறாங்க. ஸோ இந்த ரோடு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு வந்து நீங்கள் சப்போஸ் பெட்ரோல் கம்மியாக இருந்ததுன்னா ஃபில் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஏதாவது சப்போஸ் சாப்பிடணுன்னாலும் முன்னாடியே சாப்பிட்ருங்க. ஏன்னா இந்த ரோட்டில் பெரிய அளவுக்கு இருக்குது, பட் நம்ம அதை வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். அந்த ஃபாஸ்ட்டில் போகும்போது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஸோ ஃபைனலி மைசூர் வந்து ரீச் ஆகிடாச்சுங்க. ரோடு வந்து செம்ம சூப்பராக இருந்ததுங்க. பெங்களூர் டு மைசூர் சும்மா சல்லுன்னு 120 வந்தால் கூட ஒன்றுமே தெரியல, அப்படியே ஏதோ ஸ்லோவாக வர மாதிரி இருந்தது. நான் சொன்ன மாதிரியே வந்து பெட்ரோல் வந்து நான் வந்து அங்கே முன்னாடியே ஃபில் பண்ணல. ஸோ இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா மைசூர் கிட்ட வந்தோடனே நார்மலாக எஸ்டிமேட்டட் கிலோமீட்டர் இவ்வளோன்னு காமிக்கும், அதுவே பார்த்திங்கன்னா சுத்தமாக காமிக்கல. அந்த அளவுக்கு பெட்ரோல் வந்து குறைஞ்சிடுச்சு. அப்புறம் டக்குன்னு மைசூரில் உள்ள சிட்டிக்குள்ளே வந்துட்டு பெட்ரோல் போட்டுட்டு இப்போ வந்து ஹோட்டலுக்கு செக்இன் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். பட் ரோடு வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. அதேமாரி நல்லா சில டைம் வந்து ரொம்ப ஸ்லீப்பியாகவும் இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு அந்த ஃபாஸ்ட்டில் போகும்போது உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் அண்ட் ஸ்லீப்பியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலி வந்து மைசூர் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேபி ஈவினிங்கில் வந்து சும்மா மைசூரில் எங்கேயாவது போய் சுற்றி பார்த்துட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதாங்க இன்றைக்கி. அதோட இன்னையோட டே முடியுது. பார்ப்போம் மைசூரில் எங்கே போய் சுற்றி பார்க்கலான்னு.
ஸோ ரூம் வந்து செக்இன் பண்ணியாச்சுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் ஸ்டேன்றதுனால சின்ன ரூமாக எடுத்துட்டோம். ஸோ இந்த ஹோட்டல் பேர் வந்து யுவராஜ் பேலஸ் இன். ஸோ இங்கே வந்து இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து நம்மளோட வயநாடு ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மைசூர் சுற்றி பார்க்கலான்ட்டு மைசூர் பேலஸ் கிட்ட வந்தோம். ஸோ அப்படியே சும்மா கார்லேருந்தே மைசூர் பேலஸ் வந்து சுற்றி பார்த்துட்டு, ஆனால் பெருசாக தெரியல எங்கெங்கே போகிறதுன்னு. ஸோ பக்கத்துலேயே மைசூர் பேலஸ் இருந்தது, அதை பார்த்துட்டு அப்புறம் சாமுண்டீஸ்வரி டெம்பிள்னு ஒன்று இருந்தது. ஸோ அது வந்து ஒரு மலைக்கு மேலே இருக்கும். ஸோ அதுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு ஹோட்டலில் தூங்கிட்டோங்க. ஸோ இதுதான் டே 1. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வயநாடு நம்ம ரீச் பண்ணுற வீடியோ. நம்ம வந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது பிடிக்கல இல்லை ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். வாழ்க வளமுடன்.